வெல்கம் டு கொஞ்சம் படிங்கப்பா யூடியூப் சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பர்சன்டேஜ் பார்த்துட்ருக்கோம். அதில் ஏற்கனவே 2 பாட்டு போட்டிருக்கோம். பார்க்காதவங்க பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். இது பார்ட் 3. ஓகேவா? வாங்க இப்போது இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் இன்ஃப்ளேஷன், டிஃப்ளேஷன், அப்ரிஷியேஷன், டிப்ரிஷியேஷன் இருக்குல்ல, அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? அதில் ஃபார்முலா வச்சும் பண்ணலாம், இல்லை நீங்கள் ஃபார்முலா இல்லாமலும் பண்ணலாம். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? ஃபஸ்ட் நான் ஃபார்முலா சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ரெண்டுமே தனித்தனியாக எப்படி பார்க்குறதுன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே. இப்போ ப்ரெசன்ட் வேல்யூ என்ன பின்னு இருக்குதுன்னு வச்சுப்போம். அதுக்கப்புறம் இட் இன்க்ரீசஸ் இல்லைனா அப்ரிஷியேஷன், இல்லைனா இன்ஃப்ளேஷன் அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்போன்னா ஆஃப்டர் n இயர்ஸ் கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். n இயர்ஸ் எகோ, அதாவது முன்னாடி எப்படி கேட்டிருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். ஆஃப்டர் n இயர்ஸ்னால் p இன்ட்டு p மீன்ஸ் ப்ரெசன்ட் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்களோ அது இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம். ஓகேவா? இன்ட்டு n ப்ளஸ் ஆர். ஆருங்கிறது இந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் கொடுத்துருப்பாங்கல்ல, எவ்வளோ பர்சன்டேஜ்னு, அது டிவைடட் பை 100 இன்ட்டு ஹோல் பவர் n. என்னங்கிறது நம்பர் ஆஃப் இயர்ஸ். இப்போ ஒரு ஆஃப்டர் 2 இயர்ஸ் கொடுக்குறாங்கன்னா இந்த இடத்துல நம்ம 2 சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். ஓகேவா? இது n இயர்ஸ் அகோக்குள்ள ஃபார்முலா. அடுத்து அதே மாதிரி ப்ரெசன்ட் வேல்யூ கொடுத்து டிக்ரீசஸ் இல்லாட்டி டிப்ரிஷியேஷன், டீஃப்ளேஷன் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஆஃப்டர் n இயர்ஸ்னால் 100 மைனஸ் ஆர் டிவைடட் பை 100. இது அப்படியே ரிவர்ஸில் போகும் ஃபார்முலா, ஆனால் இங்கே டிக்ரீஸுங்கிறதுனால மைனஸ் போட்டுக்கணும். ஓகேவா? இது எகோனா இந்த ஃபார்முலா. ஓகேவா? அப்ரிசியேஷன்னா என்ன? ஒரு ப்ராடக்ட் இல்லை ஒரு பாப்புலேஷன் ஏதோ ஒரு இது இன்க்ரீஸ் ஆகுறது அப்ரிசியேஷன் சொல்லுவாங்க. டிக்ரீஸ் ஆகுறத, அந்த வேல்யூ டிக்ரீஸ் ஆகுறது டிப்ரிசியேஷன் சொல்லுவாங்க. அதுவே இன்ஃப்ளேஷன்னா, அதாவது வேல்யூ ஆஃப் கரன்சி இன்க்ரீஸ் ஆனால் இன்ஃப்ளேஷன், டிக்ரீஸ் ஆனால் டீஃப்ளேஷன் சொல்லுவாங்க. கரன்சியில் சொல்லும் பொழுது இன்ஃப்ளேஷன், டிஃப்ளேஷன் சொல்லுவாங்க. மற்ற ஏதாவது ஒரு ப்ரைஸாக இருக்கலாம், இல்லை பாப்புலேஷனாக இருக்கலாம், ஏதோ ஒன்று இருக்கும் பொழுது அப்ரிசியேஷன், டிப்ரிஷியேஷனை கொடுப்பாங்க. ஓகேவா? இன்க்ரீஸ்னா அப்ரிசியேஷன், டிக்ரீஸ்னா டிப்ரிஷியேஷன். அதுவே கரன்சியில் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ்னா இன்ஃப்ளேஷன், டிக்ரீஸ்னா டீஃப்ளேஷன். ஓகேவா? இதை வச்சு எப்படி ஃபார்முலா சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க. So first problem, the value of the machine depreciate at the rate of 10% per annum if its present value is எவ்வளோ கொடுத்துருக்காங்க. What will be its worth after 2 years கேட்குறாங்க. ஆஃப்டர் 2 years கேட்குறாங்க. 10% கொடுத்துருக்காங்க. இப்போ இது ஃபார்முலா படி போனோம்னா ஆஃப்டர் 2 years டிப்ரிஷியேட்னு கொடுத்துருக்கிறதுனால நம்மளுக்கு என்ன ஃபார்முலா? டிப்ரிஷியேட்னா டிக்ரீஸில் உள்ளது. ஓகேவா? இதில் ஆஃப்டர் 2 இயர்ஸ்க்கு என்ன ஃபார்முலா? பி இன்ட்டு 100 மைனஸ் ஆர் டிவைடட் பை 100 த ஹோல் பவர் n. ஓகேவா? பி இன்ட்டு 100 மைனஸ் ஆர் டிவைடட் பை 100 ஹோல் பவர் n. ஓகே. இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். நம்மளுக்கு பியோட வேல்யூ என்ன? 1,62,000 இன்ட்டு 100 மைனஸ் ஆர். ஆர் இங்கே என்ன? 10. இப்போ 100 மைனஸ் 10 என்ன? 90 பை 100 ஹோல் பவர் n. ஓகேவா? இப்போ 0 கேன்சல் பண்ணிடலாம். 1,62,000 டிவைட் பை என்னுக்கு பதிலாக என்ன வேல்யூ? ஆக்சுவலி இங்கே நம்மளுக்கு 2 இயர்ஸ் கொடுத்துருக்கிறதுனால 2. ஓகே, சாரி 2. அப்போ 9 ஸ்கொயர் என்ன? 81 பை 10 ஸ்கொயர் என்ன? 100. ஓகே. இப்போ இந்த 2 0 கேன்சல் பண்ணலாம். ஈக்குவல் டு 162 இன்ட்டு 81 போட்டோன்னா என்ன கிடைக்குது? 8080, 8 2s are 16, remaining 1, 8 6 are 48, 48 plus 1 49, 4 remaining 4, 8 1s are 8,
8 + 4 12. ஓகேவா? இதோட ஆன்சர். ஓகேவா? இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். 10 11 ரிமைனிங் 1 3 1. இதோட ஆன்சர் என்ன? 131,220. இதான் இதோட ஆன்சர். இப்படி இல்லை, நான் வந்து நார்மலாக போடணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ இது வந்து ப்ரெசன்ட் வேல்யூ என்ன? 1,62,000 இன்ட்டு 2 இயர்ஸு சொல்லியிருக்காங்க, டிப்ரிஷியேட்னு சொல்லியிருக்காங்க. அப்போது 2 இயர்ஸ், அதாவது தனித்தனி இயர்ஸாக நம்ம போடணும். பெர் இயருக்கு எவ்வளோ? 10 டிப்ரிஷியேட் ஆகுதா? அப்போ 100 - 10 என்ன? 90/100 இன்ட்டு அகெயின் செகண்ட் இயருக்கும் என்ன தான்? 90/100. எப்படி போட்டாலும் நம்ம கேன்சல் பண்ணாலும் இதே சேம் ஆன்சர் தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? 13 12 20 இதே ஆன்சர் தான் உங்களுக்கு கிடைக்கும். சப்போஸ் இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து டிஃப்ரெண்ட் பர்சன்டேஜ் கொடுத்துட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியாது. அதாவது சிங்கிள் பர்சன்டேஜ் மட்டும் கொடுத்து அது வந்து எல்லா இயருக்கும் அந்த பர்சன்டேஜ் தான் சேஞ்ச் ஆகுதுன்னா நம்ம இந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் இயருக்கு வந்து 100% வந்து டிப்ரிஷியேட் ஆகுதுன்னா 90/100. செகண்ட் இயருக்கு வந்து 20% டிக்ரீஸ் ஆகுதுன்னா அப்போ 100 - 20 80/100 இந்த மாதிரி போட்டுக்கலாம். அப்போ டிஃப்ரெண்ட் பர்சன்டேஜ் வந்து டிக்ரீஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது சேம் பர்சன்டேஜ் தான் எல்லா இயருக்கும் வந்து டிப்ரிஷியேட் ஆகுது. இப்போ ஆஃப்டர் 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் கேட்குறாங்கன்னா இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதுவும் பண்ணிக்கலாம், இதுவும் பண்ணிக்கலாம். எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை பண்ணிக்கோ. ஓகேவா? ஆனால் டிஃப்ரெண்ட் பர்சன்டேஜ் வந்து டிக்ரீஸ் ஆனால் மட்டும் நீங்கள் இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணணும். ஓகே? இங்கே அடுத்த செம்மும் அதே தான். த வேல்யூ ஆஃப் எ மெஷின் டிப்ரிஷியேட் அட் 10% எவ்ரி இயர். இட் வாஸ் பர்ச்சேஸ்டு 3 years ago. ஓகேவா? ப்ரெசன்ட் வேல்யூ கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து இட் வாஸ் பர்ச்சேஸ் ப்ரைஸ் வாஸ். அப்போ பர்ச்சேஸ் பண்ணும்போது அதோட ப்ரைஸ் என்ன இருந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது நம்மளுக்கு n years ago அதுக்கு என்ன டிப்ரிஷியேஷன் ஆயிருக்கு. n years agoனா இந்த ஃபார்முலா 100/100 - r. ஓகேவா? அப்போது p × 100/100 - r into n. ஓகே? ஹோல் பவர் n. ஓகே? சாரி. அப்போது இங்கே p என்ன? ப்ரெசன்ட் வேல்யூ என்ன? 8748. 100 எவ்வளோ பர்சன்டேஜ் டிக்ரீஸ் ஆகிருக்கு? 10. அப்போ 100 - 10 90 ஹோல் பவர் n. எத்தனை இயர்ஸ்க்கு கேட்குறாங்க? 3 இயர்ஸ் கேட்குறாங்க. ஓகேவா? இதில் 0 0 கேன்சல் பண்ணிக்கலாம். 8748 இன்ட்டு 10 cube என்ன? 1000. ஓகேவா? பை 9 × 9 × 9. இது அப்படியே வச்சுக்கங்க, நம்மளுக்கு கேன்சல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இப்போ 9 1s are 9. இதில் போட்டோன்னா 9 9s are 81. ரிமைனிங் 6. 64ல் எத்தனை 9 இருக்குது? 7 9s are 63. ரிமைனிங் 1. 2 9s are 18. அகைன் இன்னொரு 9 கேன்சல் பண்ணுறோம். 9 1s are 9. 9 1s are 9. அதுக்கப்புறம் 72ல் எத்தனை 9 இருக்கு? 8 9 இருக்கு. ஆனால் 7ல் நம்மளுக்கு 9 இருக்கா? இல்லை. ஸோ 0 போட்டுக்கணும். அடுத்து 72 எடுத்துக்கணும். 72ல் எத்தனை 9 இருக்கு? 8 9s are 72. அகெயின் இந்த 9 கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 10ல் எத்தனை 9 இருக்கு? 1. ரிமைனிங் 1. அப்போ 2. அப்போ 12 கிடைக்குதா? அப்போ 12 × 1000 12,000. இதான் சாரி 12,000. இதான் இதோட ஆன்சர். ஓகேவா? 3 years எகோங்கிறதுனால நம்மளுக்கு இந்த ஃபார்முலா. ப்ரெசன்ட் வேல்யூ கொடுத்துருக்காங்க. n வந்து நம்மளுக்கு 3. அதுக்கப்புறம் வந்து 100 இங்கே r வந்து 10% 10. அப்போ 100 - 10 90. அப்போ 10 cube வந்து 1000. அப்புறம் 9 வந்து 3 க்யூப்ங்கிறதுனால 3 டைம்ஸ் எழுதி அப்படியே வச்சுப்போ. கேன்சல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ நம்ம இப்படி ஒவ்வொன்றா ஸ்ட்ரைக் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து இங்கே 12 கிடைக்கும். 12 × 1000 12,000. ஓகே?
இல்லை நான் வந்து எனக்கு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்க முடியாது அப்படின்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். ஆக்சுவலாக இங்கே என்ன கொடுத்துருந்தாங்க, ஃபஸ்ட்டு சம்மில் வேல்யூ கொடுத்துட்டு நம்மளுக்கு ப்ரெசென்ட் வேல்யூ கொடுத்துட்டு ஆஃப்டர் 2 இயர்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. அதனால நம்ம இந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு ஃபஸ்ட்டு உள்ள வேல்யூ கொடுக்கல, ஓகேவா, கொடுக்கல. அதனால அதை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். இன்ட்டு 3 தான் வந்து எல்லா இயர்லேயுமே 3 தான். அப்போ வந்து 90/100 into 90/100 into 90/100 ஈக்குவல் டு இந்த வேல்யூலேருந்து 10% வந்து டிப்ரிஷியேட் 3 இயர்ஸ்க்கு வந்து டிப்ரிஷியேட் ஆகி வர வேல்யூ தான் என்னது, 8748. ஓகேவா, ஓகே, இப்படி எடுத்துக்கணும். ஓகேவா, இப்போ இதெல்லாம் கேன்சல் பண்ணோன்னா 20 கேன்சல் ஆகிடுச்சு. அகெயின் வந்து இங்கே ஒரு 0 கேன்சல் பண்ணிடுவோம். ஓகேவா, இப்போ இதை கேன்சல் பண்ணோன்னா 9 1s are 9, இதில் பண்ணோன்னா அதே தான் சேம். 9 9s are 81, ரிமைனிங் 6. அதுக்கப்புறம் வந்து 7 9s are 63, ரிமைனிங் 1 2. அகெயின் இதை கேன்சல் பண்ணோன்னா 7ல் 9 கிடையாது, ஸோ 0. 72 வந்து 8. அகெயின் இதை கேன்சல் பண்ணோன்னா 9 1s are 9, ரிமைனிங் 1, 9 2s are 18. அப்போ 12 கிடைக்கும். எக்ஸ் டிவைடட் பை இங்கே எவ்வளோ இருக்குது, 10 into 100 1000. ஓகேவா, ஈக்குவல் டு 12. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 12,000. ஓகேவா, இது வந்து ஆஃப்டர் 2 இயர்ஸ்னால் நீங்கள் வந்து நம்மளுக்கு ப்ரெசென்ட் வேல்யூ கொடுத்துட்டு, அதாவது இந்த மெஷினோட வேல்யூ இதுதான், இதுக்கப்புறம் அந்த 2 இயர்ஸ்க்கு எப்படின்னு கேட்கும்பொழுது நீங்கள் அந்த வேல்யூ வச்சுட்டு எத்தனை இயர்ஸ்க்கு வந்து 10% டிக்ரீஸ் ஆகுதோ அதை சப்ஸ்டியூட் பண்ண கிடச்சிரும். ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்மளுக்கு வந்து அந்த மெஷினோட வேல்யூ கொடுக்கல, ஆனால் அது வந்து கொடுக்காததுனால நம்ம இந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணணும்னா நம்மளுக்கு கிடச்சிரும். ஓகேவா, அதுவே இன்ஃப்ளேஷனாலும் நம்மளுக்கு என்ன அர்த்தம், இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தமா. அப்போ அதுக்கு என்ன ஃபார்முலா, இன்க்ரீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க, அதுக்கப்புறம் ஆஃப்டர் 2 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க, பியோட வேல்யூ ப்ரெசென்ட் வேல்யூ வந்து 50. ஓகேவா, இப்போ இன்க்ரீஸ் அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன ஃபார்முலா, நம்மளுக்கு ஆஃப்டர் இயர்ஸில் இன்க்ரீஸ்னால் பி இன்ட்டு 100 + ஆர் டிவைடட் பை 100 இன்ட்டு ஹோல் பவர் என். ஓகேவா, இங்கே வந்து ஆர் வந்து 300%. ஓகேவா, அப்போது பி இன்ட்டு 100 + ஆர் டிவைடட் பை 100 ஹோல் பவர் என். பியோட வேல்யூ எவ்வளோ 50, 100, ஆரோட வேல்யூ 300. அப்போ 100 + 300 400 பை 100 ஹோல் பவர் 2 இயர்ஸுங்கிறதுனால எனக்கு பதிலாக 2. ஓகே, இப்போ இதை கேன்சல் பண்ணால் 20 20 கேன்சல், 4 ஸ்கொயர் எவ்வளோ 16, 50 into 16 ஈக்குவல் டு 16 into 5 எவ்வளோ, 6 5s are 30, 3 5 1s are 5, 5 + 8 3 8. ஓகேவா, இங்கே 50ங்கிறதுனால ஒரு 0 போட்டுக்கிறோம். ஓகே, அப்போ 800. இதுதான் இதோட ஆன்சர். ஓகேவா, ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.